ஹலோ காய்ஸ், இன்னைக்கு உஷு அண்ட் டோரா எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக்கை போடுறதில்ல. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட 45% சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே ஏகப்பட்ட யோகைகளும் நம்ம ஹீரோட அம்மாவை பற்றி தான் பேசுது. அந்த கேவலமான பொம்பளையோட சன் இங்கே வந்திருக்கானா, அவனை அந்த லேடியோட சன்னு தான் அந்த பீஸ்ட் ஸ்பியரை வச்சிருக்கானா. கேவலமான பொம்பளையும் அந்த பையனையும் நம்ம விடக்கூடாது. முக்கியமா அவன் கிட்ட இப்போ பீஸ்ட் ஸ்பியர் இருக்கு. ஆல்ரெடி பீஸ்ட் ஸ்பியரை வச்சு ஏகப்பட்ட ஆளுங்களை அவங்க கொண்டுட்டாங்க. அதனால நம்ம விடக்கூடாது. இந்த டூனா உள்ளதானே அவன் இருக்கான், அவனை தேடி நம்ம கொல்லணும். அவனை விடவே கூடாது, அவனை கொன்னே ஆகணும், கொல்லணும் அவனை அப்படின்னு ஒரு வெஞ்சன்ஸோட அதுங்க இருக்குது. இதெல்லாம் தெரியாம நம்ம ஹீரோ அங்க ஜாலியா இருக்கான். இந்த சைடு டோராவும் அதே விஷயத்த தான் யோசனை இருக்கு. அங்க இதுக்கு முன்னாடி ஒரு யோகையை அது ரிலீஸ் பண்ணிருக்கோம்ல, அந்த விஷயத்தெல்லாம் அது யோசிக்குது. கமிஹாச்சி அவங்க ரெண்டு பேரும் ஒரு கோமை பத்தி கேக்குறாங்க. அதாங்க ஒரு சீப்பு. அந்த சீப்பா இது எங்க அப்பா தான் எனக்கு தந்தாரு. அங்கல இருந்து போறதுக்கு முன்னாடி இதை வச்சுக்கோன்னு தந்தாரு. எங்க அம்மாவோட சீப்பு தான். ஹொக்கைடோக்கே எதுக்கு வந்தேன்னா, ஹசாகிகாவா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல எங்க அம்மா இருக்காங்க, அவங்கள பாக்கணும்னு வந்தேன். ஏன்னா எங்க அம்மா சின்ன வயசுலயே என்னை விட்டு போயிட்டாங்க. அப்பத்துல இருந்து நான் அவங்கள பார்த்ததே இல்ல. எங்க அப்பா சொன்னாரு, நீ பாக்கணும்னா ஹசாகிகாவா ஹொக்கைடோல இருக்கிற அந்த இடத்துக்கு நீ போகணும். சரி நீங்க போங்க, நல்லபடியா உங்களோட ஜேர்னி போகணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த லேடி நம்ம டோராவை பார்த்து சொல்றான், டோருமாரோ இதுதான் நம்ம டோராவோட உண்மையான பேரு. நம்ம ஹீரோ தான் டோரான்னு பேரை வச்சிருப்பான். உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டேன், நீங்க 2000 வருஷத்துக்கும் மேல வாழ்ந்துன்னு இருக்கீங்க. ஆனா அப்படிப்பட்ட உங்களை நான் அசிங்கப்படுத்திட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. நீங்க ஏகப்பட்ட பேட்டில் எல்லாம் சண்டையிட்டு இருக்கீங்க. ஆமா, இத பத்திலாம் உனக்கு எப்படி தெரியும்? இந்த எல்டர் யோகை தாத்தா தான் எனக்கு சொன்னாரு. ஓ அப்படியா? ஆனா ஏதோ ஒண்ணு, 500 வருஷமா இந்த பீஸ்ட் ஸ்பியரால ஒரு இடத்துல ட்ராப் ஆயிட்டேன். இதோ இந்த ஸ்பியர் தான் அது. இதே மாதிரி அவங்க போறாங்க. அங்க அவ ஏதோ யோசனை இருக்கா. இதுக்கப்புறம் அவங்க போயிடறாங்க. அங்க பஸ் ஸ்டாப் பார்த்தது ரொம்ப ஆச்சரியமாவுது. ஆமா இது என்னது? இதுவா ஒரு பஸ் இங்க நிக்கும், அதுதான் பஸ் ஸ்டாப். அப்படியா? நான் அதை பார்க்கணும், அதுல போகணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஓ எனக்கு புரியுது, உனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கா. நான் நீ டூனாக்கு ஒரே ஜம்ப்ல இங்க இருந்து போக முடியும். நீ என்ன பண்ண போற? இல்ல நான் பார்த்தே ஆகணும். சரி தொலை. இதே மாதிரி அவங்க போறாங்க. பஸ் பார்த்தது ரொம்ப உற்சாகமாவுது. பஸ்ல போகும்போது ஒரு இடமும் அப்படியே ஸ்லைட் ஆகுதா. அதுக்கு மேல டோரா அங்கேயும் இங்கேயும் குதிக்க ஆரம்பிக்குது. ஏய் இதுக்கு தான் நான் விருத்தேன் உன்னை கூப்பிடுறதுக்கு. ஒரு கட்டத்துல ரொம்ப போர் ஆயிடுது டோராக்கு. ஆமா என்ன ஆச்சு? ஏதாச்சும் வயிறு வலியா? அங்க சடனா அது அமைதியாகுமா. அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு புரியுது ஏதோ ஒரு விஷயம் சரியில்லைன்னு. உனக்கு இன்னுமா தெரியல? ஏகப்பட்ட வெறுப்பு நம்மள நோக்கி அப்படியே இருக்கு. அது நம்மள நோக்கி தான் வந்துனே இருக்கு, வர வர பெருசாயினே இருக்கு. இதே மாதிரி அங்க ஒரு வெறுப்பு இவங்களை நோக்கி வந்தான். திடீர்னு ஏதோ ஒரு மாஸ்டர் இவங்களை தாக்குதான். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறாங்க. அங்க ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் இவங்களை நோக்கி வந்து அது எல்லாத்தையுமே அவங்க கொள்றாங்க. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ சொல்றான், இந்த இடத்துல தாக்குறது ஒன்னும் சரியில்லை, நம்ம உள்ள போயிடலாம், போய் சண்டை போடலாம். ஏன்னா இங்க தாக்கினே இருந்தா எல்லாருக்கும் அடிப்படும். இதனால அவங்க ஓடி போறாங்க. போற வழியில ஏதோ ஒரு யோகை அப்படியே பிடிக்குது. அந்த கேவலமான பொண்ணோட மகனா நீ, நான் அப்படியே நான் கிழிச்சு போடலான்னு இருக்கேன். அதே மாதிரி அந்த பீஸ்ட் ஸ்பியர் அதையும் ஒண்ணுமே இல்லாம ஆக்க போறேன். ஹீரோக்கும் இப்பதான் அவங்க அம்மாவை பத்தி பேசுதுன்னு புரிய வருது. அங்க கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள ஏகப்பட்ட யோகை அப்படியே நம்ம ஹீரோ பிடிக்குதா. டோராவை பார்த்து எல்லா யோகையும் ரொம்ப ஷாக் ஆகுது. நான் எதிர்பார்க்கல உன்ன மாதிரி ஒரு யோகை. எதுக்கு இவன் கூட எவ்வளவு அப்சஸ்டா இருக்கணும். இன்னொரு பெரிய யோகை வந்து இதோட பேரு ஹிட்சுகி. இந்த யோகை எல்லாமே நம்ம டோராவை நகட்டோபிமாரோன்னு சொல்லும். நம்ம டோரானே பார்க்கலாம், ஏன்னா அந்த பேர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏய் டோரா, உன்னை பார்த்தே கிட்டத்தட்ட 500 வருஷம் ஆச்சு. உன்னை பார்க்கும் போது நல்லா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பல வருஷத்துக்கு முன்னாடி வெஸ்ட் சைடு பக்கம் நீங்க உங்களுக்கான பேரை உருவாக்குனீங்க. அதுக்கப்புறம் சடனா நீங்க 500 வருஷத்துக்கு முன்னாடி மறைஞ்சு போயிட்டீங்க. நான் இப்போ என்னன்னா, இந்த பையன் கூட நம்ம ஆளுங்களை நீங்க கொல்றீங்க. நான் ஒன்னும் அவங்கள கொல்லல. அதாவது என் கூட யாரு சண்டை போட வராங்களோ எல்லாருமே எனக்கு எனிமிதான். அதே மாதிரி அந்த பையனை நான் சாப்பிடணும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னு பொசஸ் பண்ண இருக்கேன். அதே மாதிரி என்ன நகட்டோபிமாருன்னு சொல்லாத, எனக்கு பிடிக்கல. எனக்கு அந்த பேரும் பிடிக்கல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, எதுக்காக எல்லா யோகாயும் அந்த பையனை டார்கெட் பண்றீங்க? இந்த சைடு ஸ்பியரும் சம வேகமா லேக் கிட்ட கொண்டு வந்து இன்னும் இலவன் நம்ம ஹீரோக்கு புரியல. ஆமா எதுக்கு நான் இங்க வந்தேன்? அதே மாதிரி இங்க யாராச்சும் இருக்கீங்களா? மரியாதையா வெளியில வாங்க. அங்க ஒரு யோகா இருக்கு, அது ஒரு கப்பா தான். எதுவுமே பண்ணாதீங்க. இந்த மாதிரி நான் ஒண்ணுமே உங்களை பண்ண மாட்டேன். அது எல்லாமே உன்கிட்ட தான் இருக்கு. நீ என்ன எதுவுமே பண்ணலனா நானும் உன்னை எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் தான் அந்த கப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் அவன் கேட்கறான். ஆமா என்ன விஷயம்? எதுக்காக எல்லாருமே இந்த அளவுக்கு வெறியா இருக்காங்க என் மேல? நான் எதுவும் பண்ணல. இந்த மாதிரி
பல வருஷத்துக்கு முன்னாடி நான் விளையாட்டுத்தனமான பிராங்க் எல்லாம் பண்ணுவேன் மனுஷங்க கூட. அதை தாண்டி நான் வேற எதுவுமே பண்ணல. அப்படி உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணா மன்னிச்சிருங்க. எனக்கு இப்பதான் புரியுது இந்த மாதிரி நீ எதுவுமே பண்ணல. ஆனா எதுக்காக இந்த பஸ்ல கூட அவங்க பூந்து வந்து தாக்கணும்? உங்களுக்கு தெரியலையா என்ன? இந்த மாதிரி அவங்க ஒன்னும் நீங்க மத்த யோகைஸ கொள்றீங்க இதுக்காக வந்து தாக்கல. உங்களை அந்த எல்லா யோகைக்கும் தெரியும். உங்களோட பேரு ஒஷியோ தானே? எப்படி உனக்கு என் பேர் தெரியும்? ஒரு காமனான நாலேஜ் தான். ஏன்னா எல்லாத்துக்குமே காரணம் உங்க அம்மா தான். என்னது எங்க அம்மாவா? ஒரு பாட்டு வழியா சொல்லுது. பல வருஷத்துக்கு முன்னாடி வெளில வந்தான் ஹாக்குமென்னு. எல்லாருமே அந்த ஹாக்குமென்னை வெறுத்தாங்க. எல்லாருமே அவனை சாப்பிடணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டாங்க. ஆனா அது கேவலமான பொண்ணு விடவே இல்ல. அவ சாப்பிடவே இல்லை. அவ ஒரு ஃபாரின் லேண்ட்ல இருந்தா வந்தா. இதனாலேயே எல்லாருமே வெறுத்தாங்க அவளை. இதுதான் பார்க்காத அப்படின்னு அது ஷார்ட்டா சொல்லி முடிக்குது. ஒரு நாள் ஃபாரின்ல இருந்து ஒரு பொண்ணு வந்தா. அது ஒரு சைனால இருந்து. அவளுக்குள்ள ரொம்ப பயங்கரமான ஒரு யோகா இருந்தது. அது தண்ணியே மறைச்சு சைனாக்கு வந்தது. அது ஒரு பயங்கரமான யோகாய். அது வரைக்கும் இந்த உலகம் ஸ்பிளிட் ஆகல. அதுக்கப்புறம் தான் ஃபாரின் லேண்ட்னு ஒரு உலகம் உருவாச்சு. உலகத்துல 2 விதமான சக்தி வந்து உருவாச்சு. யுன்னு யாங்கு இந்த எனர்ஜி. அதனால ஏகப்பட்ட யோகைஸும் இந்த உலகத்துல வர ஆரம்பிச்சது. இப்போ அந்த ஃபாரின்ல இருந்து வந்த அந்த யோகை அது வந்ததும் வெறுப்ப பரப்ப ஆரம்பிச்சது. யாரையுமே விட்டு வைக்கல. அதை தாண்டி வேற யோகை இருக்க கூடாதுன்னு எல்லா யோகையும் அதை அழிக்க ஆரம்பிச்சது. அவங்களோட நாட்டுல அழிச்சக்கு அப்புறம் ஜப்பானுக்கு வர ஆரம்பிச்சது. அழிக்கும் போது நம்ம ஆளுங்களும் சண்டை போட்டாங்க. எப்போ அதோட ஐடென்டிட்டி மத்த ஹியூமன்ஸுக்கு தெரிய வந்ததோ அன்னைக்கு அது ஓடி போச்சு. அதுக்கப்புறம் எங்க போச்சுன்னு தெரியல. நாங்களும் எவ்வளவோ தேடி பார்த்தோம். அது போகும்போது கடைசியா சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆவேன். பல மடங்கு ஸ்ட்ராங் ஆகி உங்க எல்லாரையுமே நான் கொல்ல போறேன் அப்படி சொல்லிட்டு தான் அது போச்சு. அதுக்கப்புறம் ஆலியை காணும். இப்படிதான் ஆச்சாங்க. ஹீரோக்கு சடனா யோகா இருக்கிற மாதிரி இருக்குமா? சடனா அவன் அதை நோக்கி போறான். ரொம்ப நன்றிக்கப்பா வந்து எனக்கு உதவி பண்ண. ஆனா நம்ம ஹீரோக்கு அறகுறையா தான் அவங்க அம்மாவை பத்தி தெரிஞ்சிருக்கு. சைடு அந்த யோகையும் சொல்லுது, நகட்டுபிமாரோ நீங்க நாங்க யோகை ஜப்பான்ல உன்னா சண்டை போட்ட ஞாபகம் இருக்கா? இந்த ஹாக்குமேனை எதிர்த்து அந்த டைம்ல அவன் ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் நம்மளும் எவ்வளவோ அவனை தேடணும். எனக்கு புரியுது. அதான் அவன் தோத்து போய் ஓடி போயிட்டான்ல. ஆமா ஓடி போயிட்டான் தான். நம்மளும் தேர்றதுக்கு ஆளுங்களை சென்ட் பண்ணோம். ஆனா அவன் கிடைக்கவே இல்லை. அவன் திரும்பவும் வருவான் அப்படின்னு சொன்னான். இந்த சைடு சாயா வந்திருக்கா. சாயா கூட அந்த யோகையும் இருக்கு. அந்த யோகைக்கு இங்க பார்த்தோன்னே தெரியுது இங்க இருக்கிற யோகை என்னன்னு தெரியல. ரொம்ப வெறியா இருக்கு. கொந்தளிக்குதுங்க கோவத்துல. சைடு மத்த யோகைஸும் அங்க கமியாச்சிய பேட்டலுக்கு கூப்பிடுறாங்களா? அதுவும் எதுக்கு? நம்ம ஹீரோவை கொல்லணும்னு. இது நம்ம கமியாச்சி கேங்குக்கு பிடிக்கவே இல்ல. ஷியோ மேல நீங்க கைய வைக்க பாத்தீங்கன்னா கைய வெட்டிடுவேன். கைய வைக்க கூடாது. இந்த சைடு இப்ப கதையை அது இன்னமும் கண்டினியூ பண்ணுது. ஹாக்குமேன் அவன் வந்து தொலைஞ்சு போயிருப்பான். அந்த ஹாக்குமேன் யாருன்னா ஒரு பொண்ணு உருவத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு யோகை வந்திருக்கும்ல, அதுதான் ஹாக்குமேன். அது வந்து தொலைஞ்சு போயிருக்கும். அத எல்லாருமே ஒரு பக்கத்துல தேடி இருப்பாங்க. அப்புறம் அது ஒரு வழியா கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா அங்க போய் தாக்கும் போது எதுவுமே ஆகல. ஏன்னா அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பேரியரை வச்சிருக்காங்க. அதனால என்னதான் ஃபயர் தண்டர் இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்டாக்ஸ் பண்ணியும் எதுவுமே ஒர்க்கே ஆகல. அப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வந்தது அந்த பேரியரை வச்சது வேற யாரும் இல்ல, அந்த கேவலமான பொம்பளை தான். அது யார மீன் பண்ணி சொல்றாங்கன்னா விஷயோட அம்மாவை தான். அட இருங்க, இந்த மாதிரி அதெல்லாம் ஓகே தான். இந்த மாதிரி ஸ்டோரியில இருந்து எனக்கு புரியுது. நீங்க சொல்றபடி பார்த்தா அந்த பேரியரை வச்ச அந்த பொம்பளை அது வந்து உஷியோட அம்மா நீங்க சொல்றீங்க. நடந்த விஷயம் எல்லாமே 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட விஷயம். தெரியாதா? உஷியோட அம்மா உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல 1000 வருஷம்லாம். அப்பனா கண்டிப்பா உஷியோட பிளட் லைன்ல இருந்து வந்த ஒரு லேடியை தான் அதை பண்ணிருக்கும். சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். அந்த பிளட்டோட இருக்கிற அந்த பையன் அவன் கிட்ட இப்ப பீஸ்ட் ஸ்பியர் வேற இருக்கு. அவனை கொல்லாம விட்டா இந்த ஜாப்பனீஸ் யோகை யாருமே அடங்க மாட்டாங்க. ரொம்ப கோவமா தான் இருக்கும். அதனால நாங்க வந்து கொன்னாகணும். அதனால நகட்டோபிமாரோன்னு என்ன கூப்பிடாத. எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு அப்படி கூப்பிட்டா. சரி இந்த மாதிரி நான் அவங்கள கொல்லணும். ஏதோ ஒண்ணு நீ வந்து கொன்னு தொல்லப்போ. சரி அப்படின்னா நீங்க இங்கே இருங்க, நான் வந்து கொல்றதுக்கு போறேன். ஏன்னா நீ வந்து என்னோட ஓல்டு ஃப்ரெண்டா. சரி சொல்லணுமே நான் வந்தேன். ஹேய் அதே மாதிரி இன்னொரு விஷயம்ப்பா. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான பீஸ்ட் ஸ்பியர். அதனால ஜாக்கிரதையாரு. இதுக்கப்புறம் அது கொல்றதுக்கு போது இந்த சைடு நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா எதுக்காக இதுங்கெல்லாம் கொல்றதுக்கு என்ன வந்து இத்தனை யோகை எனக்கு கொல்ல வந்து எதுவுமே எனக்கு புரியல. இதுக்குன்னே தெரியாம என் உயிருக்காக நான் சண்டை போட்டு இருக்கேன். இதே மாதிரி ஒரு வயசானவர் இருக்காரு. அவரை பார்த்தோன்னே ஐயோ தாத்தா நீ வந்து இந்த இடத்துல என்னையா பண்ணிருக்க? இந்த மாதிரி இடம் ரொம்ப ஆபத்தான இடம் தம்பி. அதுங்களாம் என்னப்பா? அதுங்களாம் யோகையா? உனக்கு கண்ணுக்குன்னு தெதா இல்லையா? எங்களமான மாஸ்டர் இது. இதே மாதிரி நம்ம ஆளு குடுகுடுன்னு ஓடி போறான். இது எல்லாத்தையுமே அமைதியா டோரா பாத்துன்னு இருக்கு. அனிமே நிறைய அனிமேஸா லிங்க் பண்ணு. இந்த அனிமையோட இது இணையுது அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா ஒரு வகையில இது வந்து நருட்டோவை மீன் பண்ற மாதிரியும் இருக்கு. நருட்டோ குராமானு ஒரு வகையில போக்கிமான்ல பிக்கச்சு வரும்ல, அது எப்படி தண்டை ஷாக்கெல்லாம் கொடுக்கும் அதே மாதிரி இதுவும் கொடுக்குது. இன்னமும் நிறையவே சொல்லிட்டு போகலாம். ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. உஷோவை தேடி இப்ப பெரிய யோகை வருது. அது கிட்ட தப்பிப்பானா தெரியல. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா டோரா மேல இருந்து அமைதியா பாத்துன்னு இருக்கு. சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களே, ஏன்னா இதுக்கு மேலதான் தரமா போகும். நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.